வணக்கம் மக்களே, நான் உங்க ஜோதிஷ். இப்போ நாம பார்க்க போறது ஐவக உடல்கள்னா என்ன. நமக்கு தெரிந்ததெல்லாம் ஒரு உடல் தானே. இது என்ன புதுசா இருக்கு ஐவகை உடல்? இன்னும் நீங்கள் மனசுல நினைக்கிறது எனக்கு கேக்குது. நான் ஒன்னு சொன்னா நீங்கள் தப்பா நினைக்க வேண்டாம். முதல்ல நீங்கள் உங்கள் உடலை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கங்க, அப்புறம் ஆன்மா பத்தி தெரிஞ்சுக்கலாம். இந்த உடல் தான் மெய்ப்பொருள் எது என்று தெரியாம பின்பு எப்படி நீங்கள் ஆவி, அதாவது ஆன்மா பத்தி தெரிஞ்சுக்க முடியும்? இதைத்தான் வள்ளலார் சுவர் இல்லாத எப்படி சித்திரங்கள் வரைய முடியும் என்று வள்ளலார் ராமலிங்க அடிகள் கூறுகின்றார். அது பஞ்சபூதத்திலிருந்து உருவான நம்ம உடல்தான். ஆனா அப்படி ஒரு உடல் மட்டும் இல்ல, 5 விதமான உடல்களா சொல்லப்பட்டிருக்குது. அவை என்னன்னு பார்க்கலாம். 1. இருள் தேகம். இதுதான் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச உடம்பு. எலும்பு, மாமிசம், ரத்தம் எல்லாமே சேர்ந்தது. தினசரி உபயோக பாக்ஸ் மாதிரி. சாப்பாடு, தூக்கம், வேலையெல்லாம் இதுல தான் நடக்குது. 2. மருள் தேகம். இது கொஞ்சம் ட்ரிக்கி. இது மாயையால வந்தது. நம்மளே நாம புரிஞ்சிக்காமல் நான் தான் பெரியவன், என்னாலதான் எல்லாமே நடக்குதுன்னு கர்வமா, சுய பெருமையா, கொஞ்சம் மந்தத்தனமா இருக்கிற உடல். 3. சுத்த தேகம். இது வந்தாச்சுன்னா எல்லா சென்சஸையும் கடந்து தூய அறிவு மாதிரி நாம இருப்போம். எதை பார்த்தாலும் அது அருள் தான், ஜோதி தான் அப்படின்னு தெரிஞ்ச நிலை. 4. பிரணவ தேகம். இது ரொம்பவே ரகசியமா இருக்கும். கண்ணுக்கு தோணும், ஆனா நிழல் இல்லை. கையில் தொட்டா கூட புலப்படாது. மாய மாதிரி, இருக்கிற மாதிரி, இல்லாத மாதிரி. 5. ஞான தேகம். இதுதான் லெவல் ஹை பாஸ். கண்ணுக்கு தெரியாது, ஆனா அறிவுக்கு மட்டும் புலப்படும். காயகல்பம் மூலமா அடையக்கூடிய உயர்ந்த தேகம். சுருக்கமா சொல்ல போனா நம்ம உடல் சாதாரணமா பஞ்சபூதத்தால உருவானது. ஆனா அதுக்குள்ளே இன்னும் ஆழமா போனா இந்த 5 விதமான உடல்களும் இருக்குது. சாதாரண உடம்பையும் சில நேரம் ஐவக தேகம்னு சொல்லுவாங்க. சோ மக்களே, உடம்புன்னா சாதாரணம்னு நினைக்காதீங்க. உடம்புக்குள்ளே நிறைய ரகசியங்கள் இருக்கு. அதை புரிஞ்சாதான் வாழ்க்கை ஃபுல் கிளாரிட்டியா வரும். காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடா என்று கடுவெளி சித்தர் பாடல். ஊற்றை சடலமடி உப்பிருந்த பாண்டமடி, மாற்றி பிறக்க மருந்தனக்கு கிட்டதில்லை. அழுகனி சித்தர் பாடல்கள். ஊத்தை சடலம் என்று எண்ணாதே, இதை உப்பிட்ட பாண்டம் என்று எண்ணாதே. கொங்கணி சித்தர் பாடல். உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம். திருமூலர் பாடல். உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன், உடம்புக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன். உடம்புலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று. உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே. ஆசான் திருமூலர். இப்படி சித்தர்கள் பாடல் மூலம் குழப்பி வச்சிருப்பாங்க. இப்பொழுது உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். உங்களுக்கு அறிவு வேலை செய்யுது என்றால் காமெண்ட் பண்ணுங்க. மரணம் இல்லா பெருவழி அடையும் அடையாளம் உங்களுக்கு இருக்கிறதா இல்லையா என்று தெரிந்துவிடும். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம்.